ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ட்ரீம் 11 மாதிரி ஆன்லைனில் காசு கட்டி விளையாடுற எல்லா கேஷ் கேம்ஸையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாத காலங்களுக்கு மேலேயே ஆயிடுச்சு. நிறைய யூசர்ஸ் இதை தடை பண்ணது சரிதானும், சில பேர் வந்து இதை தடை பண்ணியிருக்க வேண்டாம், ரெகுலேட் பண்ணால் போதுங்கிற மாதிரியான விவாதங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட் இதுக்கு மெயினாக தடை பண்ணுறதுக்கு சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லாஸ் அண்ட் அடிக்ஷன். அப்படி இருக்க போகும்போது இன்னும் வேறு சில ஆப்புகள், அந்த நேமை நான் சொல்ல விரும்பலை, காரணம் நம்ம ஒரு ஆப்பை சொன்னோன்னா அவங்க தேவையில்லாமல் நம்ம அவங்கள டீஃபேம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வருவாங்க. எதுக்கு? பட் நான் இந்த கண்டென்ட்டில் பேசும்போதே அது என்ன மாதிரியான ஆப்ஸுங்கிறது புரியும். அந்த ஆப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆபாசம் தான். அதில் அடிக்ஷனோ இல்லை ஃபினான்ஷியல் லாஸோ ஏற்படாதா? அது என்ன மாதிரி ஆப்பு, என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோங்கிறத வந்து தொடர்ந்து ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரியும். ட்ரீம் 11 மாதிரி ஆன்லைன் கேஷ் கேம்ஸ்லாம் வந்து மெயினாக பேன் பண்ணதுக்கு சொல்லப்பட்ட காரணம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ். அப்படி இருக்க போகும்போது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பல ஆப்புகளை வந்து அதே ரீசனுக்காக பேன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன ஆப்ஸ்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அடல்ட் கண்டென்ட் அண்ட் ஆபாசம் தான். அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோ பே பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இவ்வளோ ஒரு ஃபீன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளார அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டுன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாமே ஃபுல்லி கிளாமர் பிக்சர்ஸ் தான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா 15,000, 2,000, 3,000ன்னு அதுக்கும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அடிக்ட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி வந்து கவர்மெண்ட் நினைக்குதா என்னங்கிறது தெரியல. காரணம் வந்து அந்த டீனேஜ் குரூப்பில் இருக்கிற நிறைய பசங்க இதுக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகிடலாம். ஒருவேளை அவங்க இதில் காசும் இழக்கிறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் இதையும் ஈக்குவேட் பண்ணி வந்து ட்ரீம் 11 தடை செஞ்சது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்ல வரல. பட் அடிக்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஆப்ஸையும் வந்து நீங்கள் வந்து தடை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட ஒரு கருத்தாக இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் மாதிரியே தான் நடக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனோ கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து ப்ரான் சைட்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து நிறைய ப்ரான் சைட்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ப்ரானே வந்து நாட் அலவுட் இன் இந்தியா. பட் அப்படி இருக்க போகும்போது இது வந்து ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியா ஆப்பாக உருவாகுது. இதுலேயும் வந்து அந்த ப்ரான் ரேஞ்சுக்கு வந்து அடல்ட் கண்டென்ட்ஸ் இல்லைன்னாலும் இதுவும் ஒரு தப்பான ஒரு விஷயம்தான். காரணம், எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் ஃபோட்டோ போடுறோம், இதுக்கு இவ்வளோ பே பண்ணுங்க போகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் இதில் பணம் விடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவும் வந்து சொசைட்டிக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே நாங்கள் வந்து மக்களோட நலனை கருதி நாங்கள் முடிவு எடுக்கிறோன்னு நினைக்க போகும்போது அந்த கேம்ஸ் எல்லாம் வந்து தடை செஞ்சு ரெகுலேட் பண்ண மாதிரி இந்த மாதிரியான ஆப்ஸுக்கும் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணுங்கிறத வந்து நல்லதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.